தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த ஐஸ்வர்யம் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். உங்களுடைய ஆஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வருகின்ற 116 நாட்கள் நடக்கவிருக்கும் ஒரு ஆச்சரிய மாற்றங்களும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த குரு பயிற்சி எப்போது மாறவிருப்பது அப்படிங்கிற போது அக்டோபர் 15ஆம் தேதி 2024, அடுத்து வருகின்ற ஆண்டு பிப்ரவரி 11, 2025 வரை இந்த குரு வக்ர பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி விரிவான காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய ஃபாரினில் இருக்கிற வெளிநாட்டு நபர்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த பதிவானது மிக முக்கியமான பதிவாகவும் நல்ல மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு இது மிக தெளிவான விளக்குறையை கொண்ட ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்க ஆல்ரெடி ரொம்ப மன உளைச்சலில் இருக்கீங்கிறதுக்கு காரணம் இந்த லக்னத்துக்கே ராசிக்கே குரு வந்திருக்கிறது தான் ஒரு காரணம். ஜென்மத்தில் குரு வனவாசம் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். ராமரே வனவாசத்துக்கு சென்றக்கூடிய அவலநிலை இந்த குரு வக்ரமான நேரத்தில் அமைந்தது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த குரு ஜென்மத்துக்கு வரும்போது தான் இந்த பிரச்சனைகள், பரீட்சைகள், சோதனைகள், மன அழுத்தங்கள், மன நிம்மதியின்மை, அது மன நெருக்கடிகள் அதிகமாக கொடுத்து அதனால் வருகின்ற தீமைகள், மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப திடதாக்கிற உள்ள ஒரு நன்மை தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி அடிமாடு மாதிரி வேலை செய்யக்கூடியவர்களாகவும் இவங்க ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்க உழைப்புக்கு இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. தன்னுடைய விஷயங்களில் ரொம்ப சின்சியரான ஆளுன்னு சொன்னால் அது ரிஷபராசிக்காரங்க சொல்லலாம். ரொம்ப லக்ஸூரியஸ்க்கும் ஹைஃபையான லைஃபுக்கும் ரொம்ப ஆசைப்படக்கூடியவங்க. இவங்களுடைய ராசியில் பார்த்திங்கன்னா குரு வக்ரம் அடையிறது அப்படிங்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய நன்மை காத்திருக்கிறது. ஆனாலும் உங்களுடைய மன அழுத்தமும் மன உளைச்சலும் கொஞ்சம் உரசி பார்த்து செல்லக்கூடியதாகவே கண்டிப்பாக இருக்கும். இந்த 5, 7, 9 ஆகிய இடங்களில் பார்க்கும்போது பிள்ளைகள்னால் வருகின்ற பிரச்சனைகள், அதனால் வருகின்ற விஷயங்கள் எல்லாமே 5ஆம் இடத்துக்கு கேதுவும் பண்ணும். அப்படிங்கும்போது பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிகப்பெரிய தெளிவுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்கள் பிள்ளைங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு மனநிலை குன்றிய குழந்தைகளாக இருப்பவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடியதாகவே இது இருக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியமே கொடுத்தாலும் ஒரு சில சோதனைகளும் வேதனைகளும் கொடுத்தே தீரும். இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. சில நன்மையான பலன்களும் ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும். ஆனால் புத்திர வழியில் கொஞ்சம் அவங்களுடைய படிப்பு விஷயங்கள், வேலை விஷயங்களில் கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையே பார்க்குறது அப்படிங்கிறதுனால கலத்திர வலையில் உள்ள பாதகங்கள், சாதகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். பாதகங்கள் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் திருமணமே செய்யலைங்க அப்படின்னா இன்னும் 5 மாத காலங்கள் திருமணம் அப்படிங்கிறது நடத்தி வைக்கக்கூடாது. கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு வயசாகிட்டே போகுதுங்க, பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் குரு இருக்கிற இடம் சுபிட்சமாக இருக்கும் பட்சத்தில் அது இருக்கிற இடமும் ஆதிபத்தியம் காரகத்துவம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு என்னுடைய ஜோதிட ஆலோசனைக்கு கீழே இருக்கிற அஸ்ட்ரோ கன்சல்டேஷன் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அந்த குரு பலன் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறதா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் பார்த்து முடிவு செய்து கொள்ளலாம். பொது திருமணம் செய்ய முடியும். அதை பார்த்தே அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ரம் 7ஆம் இடத்துல வந்து கலத்திரத்தில் ஏற்கனவே கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. மிகப்பெரிய ஒரு 3ஆம் நபர் தலையிடுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் வர காத்திருக்கிறது. அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சுலராக இருக்கிறீங்க அப்படின்னா ஆணாக இருந்தால் பெண்ணிடத்திலோ, பெண்ணாக இருக்கும்போது ஆணிடத்திலோ ஒரு சில கவன முறைகளை கண்டிப்பாக கையாள்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு மிகப்பெரிய அப்லிஃப்டிங் பீரியடாக இந்த அப்லிஃப்டிங் பீரியட் கிடைக்கும்.
நிறைய கடனை அடைப்பீங்க. நல்ல ஒரு மணி ஃப்ளோ அப்படிங்கிறது கண்டிப்பாக லாபத்தில் இருக்கிற ராகு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். அடுத்தது 5ஆம் இடத்துல உள்ள கேதுவும் உங்களுக்கு வக்ரகதியில் குரு பார்க்குற இடத்துல வக்ரகதி ஆகும்போது அந்த இடத்துலையும் கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல கணவன் மனைவிக்குள்ள அந்த லவ்வர்ஸ்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அப்புறம் 5 மாதங்களுக்கு பிறகு அது கசப்பான உணர்வுகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக அது கண்டிப்பாக அமைஞ்சிருக்கிறதுனால எதுலேயுமே அடுத்தவர்களுடன், அடுத்த பெண்களிடமும், அடுத்த ஆண்களிடமும் கொஞ்சம் கவனமாக பழகிக்கொள்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 9ஆம் இடத்தில் 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த குருவானது எப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா, ஏற்கனவே பூர்வீக வழியில் உள்ள சொத்துக்கள் முடக்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் விலகக்கூடும். பேச்சுவார்த்தை மூலயமா சில விஷயங்களை சரியாகக்கூடிய நிலைமை ஏற்படும். ஏற்கனவே இப்போ பூர்வீக வழியில் சொத்துக்களில் ரொம்ப கலவரமாக இருக்குங்க, பிரச்சனைகள் இருக்குங்க, கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போச்சிங்கன்னா அது சாதகமாக முடியக்கூடிய காலமாக இது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இழுக்கக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். போஸ்ட்போன் ஆகும். நிறைய விஷயங்கள் உங்களுடைய பண வரவுகளில் பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்தாலுமே 9ஆம் இடத்தை அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒரு விஷயம் வந்து தவறான ஒரு காரியங்கள் பண்ணாமல் நிதானமாக ஸ்லோவாக இருந்தாலும் பண்ண ஸ்டடியாக நீங்கள் போகக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இந்த காலகட்டங்களை உருவாக்கும். இந்த 9ஆம் இடத்துல இந்த குரு வக்ரமானது பார்வையானது 9ஆம் பார்வையில் 9ஆம் இடத்துல பார்க்கும்போது மிகப்பெரிய தெளிவும் திடீர் அதிர்ஷ்டமும் கடவுளுடைய அனுகிரகமும் கடவுளால் இருக்கக்கூடிய பூர்வபால புண்ணியத்தின் பலனாக மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய அற்புதங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இது நிச்சயமாக உருவாகும். 10ஆம் இடத்துல இருக்கின்ற சனி வக்ரம் வாழ்க்கையில் ஒரு சில தொழில் முறைகளில் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். உத்தியோகத்தில் மாற்றம், தொழிலில் மாற்றம், வேலைகளில் மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் சிரமப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சனி வக்ரம் 10ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு சில கவனங்களும் போட்டி பொறாமைகள்னால் வருகின்ற விஷயங்கள்லையும் ரொம்ப திறமையாக கையாண்டக்கூடிய ரிஷபராசிக்காரங்களாக இருக்கும். இந்த லாபம் ராகுல இருக்கிறது மட்டும்தான் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டபிள் டைம் பிஸ்னஸில் கண்டிப்பாக உருவாகும். ஆனால் பிஸ்னஸில் கவனமாக இருக்கும்போது தான் அந்த லாபத்தை கண்டிப்பாக ராகு கொடுத்தே தீருவார். இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக லாட்ரி டிக்கெட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்னா கண்டிப்பாக வரும். அது உங்கள் ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது அதை பற்றி முழுமையான புரிதல் வந்த பிறகு நீங்கள் அந்த ஷேர் மார்க்கெட், லாட்ரி போன்ற விஷயங்கள்லாம் கையாள முடியுமாங்கிறத அதை வச்சு தான் முடிவெடுக்கப்படும். சில பேருக்கு ஜாதகத்தில் அந்த மாதிரி விஷயங்களே இல்லைன்னு போய் சரியாக மாட்டிக்கக்கூடிய நிலைமை இந்த காலகட்டத்தில் சனி வக்ரம் 10ஆம் இடத்துல இருக்கும்போது நாம் 11ஆம் இடத்துல ராகு அதிகமான ஆசைகளை தூண்டி மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஏற்படாதவாறு இருக்கிறதுக்கு 11ஆம் இடத்து அந்த ராகு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கறதுக்கு காளியம்மன் வழிபாடு பண்ணுங்க. மிகப்பெரிய ஏற்றத்தை அது கண்டிப்பாக கொடுத்தே தீரும். இந்த ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய ராசிக்கே குரு இருக்கிறது வக்ரம் அடைகிறதுனால மன வலியும் உடல் வலியும் நிற்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கிறதுனால நல்ல பொருள் வரவு, பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்தே தீரும். ஆனாலும் பட்டம், பொருள், பதவி அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக கஷ்டத்தில் கொடுத்துரும். அதனால் மிகப்பெரிய ஒரு வலிகளையும் வேதனைகளையும் கடந்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி, இதுவரைக்கும் நினச்சது நடக்காமல் இருந்ததே அப்படிங்கிறது சில பேருக்கு நினச்சது நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த 11ஆம் இடத்து ராகு பிரம்மாண்டத்தையும் வெற்றிகளையும் அதிகமாக குவிக்க தொடங்கிடுவேன். ஒரு விஷயத்தை ரொம்ப அதிகமாக மன உளைச்சலும் மன நிம்மதியும் இருக்கும்போது, மன உடைதல் இருக்கும்போது அந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்க காத்திருக்குது. ஏன்னா உடைந்த நிலங்களும் உடைந்த அந்த இடத்துல தான் ஒரு நிலத்தை பகுப்பாய்வு பண்ணுறதுக்கும் நிலத்தை செதுக்கு நிலமாக ஆக்குவதும் விவசாய நிலத்தை ஆக்குவதும் அந்த உடைந்த நிலத்திலேருந்து தான் அது கன்வெர்ட் ஆகும். அது மாதிரி வாழ்க்கையில் உடைந்து போனால் அந்த மனங்களால் மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இல்லை. 11ஆம் இடத்து ராகுவும் 5ஆம் இடத்து கேதுவும் கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் நல்ல நன்மைகளையும் கொடுக்க காத்திருக்கிறது. சனி வக்ரம் 10ஆம் இடத்துல இருக்கும்போது ப்ரொமோஷன் வழியில் மிகப்பெரிய ஒரு வலிகளும் வேதனைகள் கொடுத்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கறதாக கண்டிப்பாக உண்டாகும். ஒரு மாற்றம் அப்படிங்கிறதே மாறாதது அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது மாற்றத்தையே பார்க்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும்
நல்ல பயனுள்ளதாகவும் மாற்றி அமைக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி, இந்த ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே அனைத்து துறைகளிலும் மிகப்பெரிய கடின உழைப்பின் மீறி மிகப்பெரிய வெற்றிகளை குறிக்கக்கூடிய, நினைத்ததை ஆசையும் நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உறுதுணையாக சத்தியமாக இருக்கும்னு சொல்லி, இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வழிபாடாக அம்மன் கோயிலில் நல்லெண்ணெய் கொடுத்து வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். உங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு நீண்ட காலம் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இருக்கும். குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை உங்கள் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்துக்கு இடமல்ல. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.